Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம சீசி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யிறதுக்கு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கணும். நான் இந்த ஷேப் பெனி பாஸ்தா எடுத்துர்க்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சிட்டு அதில் இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக. இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இந்த தண்ணி பாயில் ஆன உடனே நம்ம வந்து பாஸ்தாவை அதில் கொட்டிடலாம். இப்போ இந்த பாஸ்தா நல்லா கொதித்து அப்படியே அதுலேயே அந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ எடுத்து இதை நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அப்படியே உடையும் நமக்கு. ஸோ இப்போ இந்த பாஸ்தா வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கூல் வாட்டரை அதில் மேலே நம்ம வச்சு வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். ஸோ அது வாஷ் பண்ணி அப்படியே பாஸ்தா வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு மைதா எடுத்துருக்கோம். வேக வச்ச கார்னு, சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகுத்தூள், அப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு பெரிய டம்ளரில் எடுத்துருக்கோம். நம்ம காய்ச்சின பால், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், நான் பாஸ்தா சீசனிங் இது எடுத்துருக்கேன். ஒரு பேன் ஹீட் பண்ணி நம்ம பட்டர் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். நமக்கு பாஸ்தா கொஞ்சம் சின்ன கப்பில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதுக்கு சரியாக இருக்கும். இந்த பட்டர் வந்து 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நான் வந்து மைதா வந்து அதே அளவு 1.5 ஸ்பூன் மைதா சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் மைதா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டரோடு சேர்த்து இந்த மைதாவை நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ அந்த மைதாவோட ஸ்மெல் இதெல்லாம் போகிற அளவுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பட்டரோடு சேர்ந்து மைதா நமக்கு. இப்போ இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கு உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இதோட சேர்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் பால் எடுத்திருக்கேன். நம்ம நடுவில் வேணால் கூட கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பால் நடுவில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுடணும். அந்த மைதாலாம் நல்லா இந்த பாலோடு நல்லா கரைஞ்சிடணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து கலக்கி விட்டுடலாம். எந்த லம்ஸும் இல்லை, நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் நமக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த கலக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டாவே போதும். நல்லா திக்காகிடும் நமக்கு வந்து இந்த சாஸு. ஸோ இப்போ திக்காகிட்டு வருது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நல்லா திக்காகிடுச்சு. போதும் நமக்கு. இந்த டைமில் இப்போ நம்ம இந்த சீசனிங் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த சாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், எந்த ஹர்ப்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க. காரம் இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா காரமாகவே இருந்தது. ரொம்ப சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துறேன். வேறு ஏதாவது வேக வச்ச காய்கறி இருந்தால் கூட கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது,
தண்ணியாக இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் பால் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ காய்ச்சின பால் எடுத்து இதோட சேர்த்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நான் ஹெர்ப்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னொரு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்மளுடைய துருவின சீஸை இதில் சேர்த்துட போகிறோம். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படியேவும் சாப்பிட்லாம். இது சீஸ் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.